இந்த பக்கத்துல சிப்காட் இருக்குல்ல, தடங்கம், அதியமான் கோட்டை ஏரியால சிப்காட்டுக்கு இடம் எடுத்தாங்கல்ல, எத்தனை வருஷம் ஆகுது? எவ்வளவு வருஷம் ஆகுது? ஒரு சிப்காட்டுக்கு எத்தனை திறப்பு விழாங்க பண்ணுவீங்க? 2021 திறப்பு விழா செய்தீங்க, ஓகே. நடக்காத சிப்காட்டுக்கு இன்னொரு திறப்பு விழா ஆகஸ்ட் 17 2024. இன்னும் அந்த சிப்காட்ல ஒரு ஃபேக்டரி இருக்கா? சிப்காட் வளாகத்துல ஒரு ஃபேக்டரி வந்ததாமா? ஏதாவது ஒரு வெளிநாட்டு ஃபேக்டரி, உள்நாட்டு ஃபேக்டரி, ஏதாவது ஒரு தொழிற்சாலை, ஒரு பெண்களுக்கு வேலை, ஆண்களுக்கு வேலை, ஒண்ணுமே கிடையாது. 1700 ஏக்கருக்கு மேல சிப்காட்டுக்கு இடம் எடுத்திருக்காங்க. அந்த 1700 ஏக்கர்ல 1180 ஏக்கர் கிட்டத்தட்ட தரிசு நிலம். அதனாலதான் நம்ம அதுக்கு ஒத்துக்கிட்டது. ஒரு தொழிற்சாலை கண்டிப்பா வேணும். ஒரு நீங்க இருக்கீங்க, இந்த பசங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, இவங்க படிச்ச பசங்களுக்கு வேலை வேணும், ஒரு தொழிற்சாலைக்கு போகணும், இருக்கணும். அதற்காக தான் சிப்காட் நல்லதுன்னு சொல்றோம். ஆனா அதே சிப்காட்ட விளை நிலங்களை எடுத்து செய்யறதுதான் தப்பு. விளை நிலங்கள்னா என்ன? 3 போகம் விளையக்கூடிய பூமி, பொன் விளையும் பூமின்னு சொல்றோம். பிறகு அந்த நிலங்களை அபகரிச்சு சிப்காட்டு கொடுக்கவே கூடாது, தப்பு. இதைதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நெய்வேலியில் செய்யறாங்க, கடலூர்ல செய்யறாங்க, ஸ்ரீபெரும்புதூர்ல செய்யறாங்க, திருவண்ணாமலையில செய்யறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் போராடி தடுத்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான்.